449 ஏசாயா 1:18 படி, எங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகவும் அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலவும் மாற்றும் கர்த்தரே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 450 ஏசாயா 1:25 படி, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தையெல்லாம் நீக்குவேன் என்று எங்களை சுத்தமாக்குகிற கர்த்தரே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 451 ஏசாயா 1:26 படி, உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று வாக்குரைத்த கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 452 ஏசாயா 4:3 படி, சியோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் ஆண்டவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 453 ஏசாயா 4:5 படி, சீயோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குகிற கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 454 ஏசாயா 6:3 படி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 455 ஏசாயா 7:14 படி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்கிற அடையாளத்தை கொடுத்த ஆண்டவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 456 ஏசாயா 9:2 படி, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆகவே என் தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 457 ஏசாயா 9:6 படி, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இத்தகைய நாமங்கள் உடைய எங்கள் தேவனுக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 458 ஏசாயா 11:2 படி, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவருக்காக கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 459 ஏசாயா 11:4 படி, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிக்கிற கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 460 ஏசாயா 11:5 படி, நீதி உமக்கு அரைக்கட்டும், சத்தியம் உமக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 461 ஏசாயா 11:9 படி, பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை, கேடு செய்வாருமில்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆகவே என் தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 462 ஏசாயா 12:2 படி, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், என் பலனும் என் கீதமும் எனக்கு ரட்சிப்புமான கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 463 ஏசாயா 14:3 படி, என் துக்கத்தையும் என் தத்தளிப்பையும் நான் அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி என்னை இளைப்பார பண்ணும் கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம்.
464 ஏசாயா 14:24 படி, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று ஆணையிட்டு சொன்ன சேனைகளின் கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 465 ஏசாயா 16:5 படி, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்து தாவீதின் கூடாரத்திலே உண்மையோடே வீற்றிருக்கும் நியாயாதிபதியே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 466 ஏசாயா 25:8 படி, எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுகிற தேவனாகிய கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 467 ஏசாயா 26:3 படி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிற கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 468 ஏசாயா 27:2-3 படி, கர்த்தராகிய நான் திராட்சை தோட்டத்தை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று நாங்கள் சேதப்படாத படிக்கு எங்களை காக்கின்ற கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 469 ஏசாயா 28:5 படி, தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் இருக்கும் சேனைகளின் கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 470 ஏசாயா 28:11 படி, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் ஜனத்தோடே பேசுகிற கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 471 ஏசாயா 28:16 படி, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று உரைத்த கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 472 ஏசாயா 28:29 படி, ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயலில் மகத்துவருமான சேனைகளின் கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 473 ஏசாயா 29:14 படி, நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று அதிசயங்களை செய்கிற ஆண்டவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 474 ஏசாயா 29:22 படி, ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப்போவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 475 ஏசாயா 30:15 படி, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று சொன்ன இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 476 ஏசாயா 30:18 படி, எங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பவரே, எங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருக்கும் நீதி செய்கிற தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 477 ஏசாயா 30:19 படி, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று வாக்குரைத்த கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 478 ஏசாயா 30:30 படி, கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும்
தமது புயத்தின் வல்லமையை காண்பிக்கிற கர்த்தரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 479 ஏசாயா 31:5 படி, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எருசலேமின் மேல் ஆதரவாக இருந்து அதை காத்து தப்ப பண்ணி கடந்து வந்து விடுவிக்கிற சேனைகளின் கர்த்தரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 480 ஏசாயா 33:15-16 படி, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண் மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று வாக்குரைத்த கர்த்தரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 481 ஏசாயா 33:22 படி, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 482 ஏசாயா 35:3-4 படி, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ எங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் எங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து எங்களை ரட்சிப்பார் என்று தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிற கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 483 ஏசாயா 35:10 படி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 484 ஏசாயா 37:35 படி, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்றுரைத்த கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 485 ஏசாயா 38:3 படி, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணின எசேக்கியாவுக்காக கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 486 ஏசாயா 40:1-2 படி, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று எங்களை ஆற்றி தேற்றுகின்ற தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 487 ஏசாயா 40:4-5 படி, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 488 ஏசாயா 40:10 படி, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. ஆகவே என் தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 489 ஏசாயா 40:11 படி, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்த்து ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 490 ஏசாயா 40:26 படி, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆகவே எங்கள் அநாதி தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.
491 ஏசாயா 40:29 படி, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 492 ஏசாயா 40:31 படி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 493 ஏசாயா 41:9 படி, பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து என்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்ன தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 494 ஏசாயா 41:10 படி, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று எங்களை தேற்றுகிற கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 495 ஏசாயா 41:11 படி, இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடையார்கள், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று எங்களை தேற்றுகிற கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 496 ஏசாயா 41:12 படி, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் என்று வாக்குரைத்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 497 ஏசாயா 41:13 படி, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று என் வலக்கையை பிடித்து சொல்லுகிற தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 498 ஏசாயா 41:14 படி, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உரைக்கிற கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாய் என் மீட்பரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 499 ஏசாயா 41:15 படி, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று வாக்குரைத்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 500 ஏசாயா 42:1 படி, நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று தம்முடைய தாசனை குறித்து வெளிப்படுத்தின கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 501 ஏசாயா 42:2-3 படி, நான் ஆதரிக்கிற என் தாசன் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று தம்முடைய தாசனை குறித்து வாக்குரைத்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 502 ஏசாயா 42:6-7 படி, நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று தம் தாசனை குறித்து முன்னறிவித்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 503 ஏசாயா 42:8 படி, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்றுரைத்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 504 ஏசாயா 42:16 படி, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையாக்குகிற கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 505 ஏசாயா 43:1 படி,
பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தரே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 506 ஏசாயா 43:2 படி, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வாக்குரைத்த தேவனே உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 507 ஏசாயா 43:4 படி, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று வாக்குரைத்த தேவனே உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 508 ஏசாயா 43:18-19 படி, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று எங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிற கர்த்தரே உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 509 ஏசாயா 43:21 படி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று உம்முடைய துதியை சொல்லும்படி எங்களை ஏற்படுத்தின கர்த்தரே உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 510 ஏசாயா 43:25 படி, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குறைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று எங்கள் பாவங்களை நினையாதிருக்கிற கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 511 ஏசாயா 44:2 படி, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே என்று எங்களை தேற்றுகிற கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 512 ஏசாயா 44:3 படி, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 513 ஏசாயா 44:21 படி, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று எங்களை தேற்றுகிற கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 514 ஏசாயா 42:22 படி, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று எங்களை மீட்டுக்கொண்ட கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 515 ஏசாயா 44:24 படி, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று சொன்ன என் மீட்பரும் என் தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கினவருமான கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 510